சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று ஒரு முறை நீ செவிகொடுத்து கேட்பாயா? என் அன்பு குழந்தையே, இன்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? உன் வீட்டிற்கு வருவதற்கான காரணத்தை தேடிக்கொண்டு ஒரு பெண் உன் இல்லத்திற்குள் வருகிறாள். இவள் வந்து தங்கி இருப்பதற்கு என்ன காரணம்? உன் வீட்டிலிருந்து ஒரு மரண செய்தியை இவளே வெளியே அனுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான். உன் வீட்டில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை இவளே வெளியில் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் வருகின்றாள். அப்படியானால் என்ன நடக்கிறது என்பதை அப்பா உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த சாயப்பா நான் உனக்கு சொல்லிவிட்டால் நிச்சயமாக என்ன நடக்கிறது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் அல்லவா? உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று இது நாள் வரையிலும் உனக்கு புரியாமல் போயிருந்தாலும், இனிமேல் நடக்க இருப்பது என்னவென்று நிச்சயமாக சாயப்பா முன்கூட்டியே உனக்கு எடுத்துச் சொல்லி விடுவேன். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாகவே உனக்கு நடத்தியும் விடுவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. அப்பா இருக்கின்ற இந்த நாட்களை எப்பொழுதும் எல்லாமும் நீ சரியாக உன் வசமாக்குகிறாயோ அப்பொழுதே உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் சரியானதாக உனக்கு நடக்கத் தொடங்கும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான புரிதல் என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கத் தொடங்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பா எதற்காக உன்னை தேடி வருகிறேன் என்பதை முதலில் நீ உறுதி செய்ய பழகு. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையும் நீ உறுதியாக தெரிந்து கொள்ள பழகு. எல்லா நிலையிலும் என் குழந்தைக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்களையும் சரி, என் குழந்தைக்கு கெடுதல் செய்ய வருகின்றவர்களையும் செய். நான் நிச்சயமாக ஒரு காலமும் விட்டுவிட மாட்டேன். அவர்களுக்கான நேரத்தை அவர்களுக்கு குறித்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? இது போன்ற சூழ்நிலையில் அப்பாவும் என்னவென்று பார்க்கத்தான் வேண்டும். உன் அப்பா நானும் இதை என்னவென்று புரிந்து அதை உன் வாழ்க்கை நடத்திவிடத்தானே வேண்டும். சர்வ சாதாரணமாக எதையும் நாம் தொலைத்துவிட முடியாது. சாயப்பா இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற காலம் இனி எந்த நாளும் உனக்குள் என்ன கொடுக்கும் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்பட்டு விரும்புகின்ற இந்த வாழ்க்கை எந்த நொடியிலும் நாம் விட்டுவிடக்கூடாது. நமக்காக வேண்டி நாம் உருவாக்கும் இந்த விஷயங்களை முதலில் நாம் முன் நின்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா துணை இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து கொள்ள துணிந்துவிட்டால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவாய் என்பதுதான் உண்மை. அப்பா இருக்கும்பொழுது என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தீமைகள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே என் குழந்தை இனி நீ விட்டுவிட முடியாது. எந்த ஒரு விஷயங்களையும் உன் வாழ்க்கை நீ கட்டாயமாக தொலைத்து விட முடியாது. தெய்வம் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு, தெய்வம் உன்னை சூழ்ந்து வருகிறது என்பதை புரிந்து கொண்டு, எப்பொழுதும் நீ உனக்கான உண்மைகளை பெற தயாராகிறாயோ அப்பொழுதே உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்வாய். நாம் விரும்பியது போல இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையின் மேன்மையை உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கிறதல்லவா? இந்த சாயப்பா நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நம்பிக்கையும் உன் முன்னால் தந்திருக்கிறது அல்லவா? உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பின்னாலும் இருக்கக்கூடிய சில மனிதர்களை நான் என்னவென்று எப்பொழுதுமே உனக்கு அடையாளப்படுத்தித்தான் இருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட்டு விட்டது கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் இதை நான் நிச்சயமாக நீ தொலைக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. உன் அப்பா எப்பொழுதும் உன்னை என் குழந்தையாக நினைத்து உன் வாழ்க்கையில் உனக்கான எதிர்காலத்தை நான் சொல்லித்தர வருகின்றேன். இந்த நேரம் முழுவதும் இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறதோ என்று சொல்லி நீ பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கான விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த நாளும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வரும். அத்தனை நிலையிலும் என் குழந்தைக்கான தேவைகளை இந்த வாழ்க்கையும் சரியாக எடுத்து தந்துவிடும். சாயப்பாவை தேடி வருகின்ற என் குழந்தையினுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வை நிச்சயமாக என்னவென்று பார்க்கத்தான் செய்ய வேண்டும். தெய்வம் ஏதோ ஒரு முயற்சியை கைக்கொண்டு ஏதோ ஒரு சூழ்நிலையை முன்னெடுத்து செல்வதற்காகத்தான் உன்னோடு கரம் கோர்த்து நிற்கிறது. தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எதையுமே யோசித்து என் குழந்தை நீ கலங்கக்கூடாது.
உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இனி என்ன நடந்தாலும் இந்த அப்பா உனக்கு துணையாக வருகின்ற இந்த நேரத்தை நீ நிச்சயமாக எதிர்கொண்டு வாழ வேண்டும். சாயப்பா, உன் வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்று நான் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு முறையும் உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்க முடியாதல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாகத்தான் உனக்கு நடத்துகிறேன், நான் சரியாகத்தான் உனக்கு புரிய வைக்கிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கின்ற இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மதிப்பை கொடுக்க வேண்டும். அப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நடத்தப்படும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, உன் வீட்டிற்கு வருகின்றவர்கள் ஏற்கனவே ஒரு காரணத்தை தேடிக்கொண்டு வருகிறார்கள் என்றால், நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இவர்கள் எண்ணி இருக்கின்ற விஷயம் உன்னை மேலும் மேலும் வேதனைப்படுத்துவதற்கான விஷயம். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லதையே நடத்தக்கூடாது என்பதற்காக இவர்கள் நடத்துகின்ற விஷயம் அல்லவா? எது நடந்தாலும் நீ நீயாக இருந்து உனக்கான உண்மைகளை கொண்டு உனக்கான தேவைகளை உணர்ந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். நான் இருக்கின்றேன், இந்த அப்பா துணையோடு இருக்கின்றேன். இவர்கள் எவ்வளவு பெரிய திட்டத்தோடு உன் வீடு தேடி வந்தாலும் அந்த திட்டத்தை எல்லாம் முறியடித்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை என்னால் கொடுக்க முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான நேரங்களையும் இந்த சூழ்நிலையும் என்னால் உருவாக்க முடியும் என்பதையும் நீ மறந்து விடாதே. என்ன தேவை இருக்கிறது என்பதையெல்லாம் என் குழந்தை யோசித்து இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தை உணர்ந்து எப்பொழுதும் என் குழந்தை பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த சாயப்பா இருக்கும்போது இனி எது நடந்தாலும் நான் உன்னோடு உடன் வரும் இந்த நேரத்தை எப்போதும் நீ தொலைக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள். இந்த காலம், இந்த நேரம், இந்த அப்பா உனக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அல்லவா? எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆனந்தத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயம் அல்லவா? இதனை உணர்ந்து கொண்டு நீ வாழத்தான் வேண்டும். எவ்வளவு பெரிய விஷயங்களும் எவ்வளவு பெரிய சோதனைகளும் உன்னை தேடி வந்தாலும் நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த காலத்தை எப்பொழுதும் நீ கண்கூடாக காணத்தான் வேண்டும். உன் முன்னிலையில் நின்று நான் உனக்கு சரியாக உருவாக்கி கொடுக்க இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. முழுமையான வெற்றியை காண வேண்டிய நேரம், முழுமையான மாற்றத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம், இந்த அப்பா துணை இருந்து எந்த நிலையிலும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் நேரம். இந்த சூழ்நிலையிலும் ஒரு விஷயத்தை உன்னால் பெற முடியாமல் செல்கிறது என்றால், இனிமேலாவது என் குழந்தை நீ முழுக்க முழுக்க கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை மறக்காதே. முழுக்க முழுக்க மனத்தெளிவோடு நீ இருக்க வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த நாள் வரை இனி உன்னோடு உனக்கு உறுதுணையாக இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே கண்கூடாக காண வேண்டும். உனக்கு உறுதுணையாக இருக்கும் ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரிவர முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதில் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சரியாகவே கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, ஒரு பெண் உன் வீட்டிற்கு வர நினைக்கின்றாள். இவளுடைய திட்டம் என்ன தெரியுமா? உன் வீட்டில் 2 நாட்கள் தங்கி இருப்பது, அங்கு நடக்கும் பிரச்சனைகளை எல்லாமும் பார்த்து மகிழ்வதும் தான் இவளுடைய எண்ணமாக இருக்கின்றது. உன் வீட்டை சுற்றிலும் உனக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமும் பிரதிபடுத்தி கொடுக்க, அதாவது பக்கத்து வீட்டில் இருப்பவர்களிடம் உனக்கும் ஏதும் மன கஷ்டங்களும் மனக்கசப்புகளோ இருக்கும் என்றால் அதை எல்லாமும் மேலும் மேலும் அதிகப்படுத்த அவர்கள் நினைக்கிறார்கள். மேலும் மேலும் இந்த பிரச்சனைகளை எல்லாமும் அதிகமாக இவர்கள் யோசிக்கிறார்கள். உன்னை நிம்மதியாக இருக்க விடுவதற்கு இவர்கள் எண்ணமும் இல்லை. உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க இவர்களுக்கு நேரமும் இல்லை. இவர்களுக்கான நேரம் முழுக்க முழுக்க உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதில் தான் இருக்கின்றது. முழுக்க முழுக்க உனக்கு சோதனைகளை கொடுப்பதில் தான் இருக்கின்றது. அதனால் இனிமேலாவது உன் வீடு தேடி வருகின்றவர்களிடம் அது யாராகவே இருந்தாலும் உன் வீட்டில் இருக்கின்ற ரகசியங்களை சொல்ல துணியாதே. சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனிக்கப்பட, யார் யார் எப்படிப்பட்ட எண்ணங்களோடும் எப்படிப்பட்ட சிந்தனைகளோடும் நம்மோடு பழகிறார்கள் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள பழகு. நான் சொல்கின்ற இந்த பெண் யார் என்று தானே கேட்கிறாய்? இவளின் அடையாளத்தை சொல்கிறேன். இவள் வந்தால் சாதாரணமாகவே உன் வீட்டில் என்ன நடக்கும் என்று நான் சொல்கின்றேன். அதாவது இந்த பெண் உன் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்து விட்டால் போதும், இவள் வருகின்ற இல்லத்தில் பிரச்சனைகள் தாண்டவம் ஆடும். இவை வாயிலிருந்து ஒருபோதும் நல்ல வார்த்தைகளை வந்து விடாது. ஒருபோதும் நல்ல விஷயங்களை இவள் சொன்னதும் கிடையாது. எந்த நொடியிலும் எப்பொழுதும் தீமைகளையும் தீய வார்த்தைகளை மட்டுமே இவள் பேசிக் கொண்டிருப்பவள். குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் இவள் நிம்மதியாக இருப்பாள். ஒரு கணவனோ மனைவியோ ஒன்று சேர்ந்து வெளியில் சென்று விட்டால் அல்லது
வீட்டிற்கு சிரித்து பேசிவிட்டாலும் அதை ஒட்டி கேட்பதும் அவர்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்க ஏதாவது ஒரு சூழ்நிலை உருவாக்குவதும் தான் இவளுடைய எண்ணமாக இருக்கிறது. இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இப்படியே சொல்லி சொல்லி உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் இப்படியே நடத்தி கொண்டிருக்கும் இவள் இன்னமும் அதிகமான ஆக்ரோஷம் கொண்டு தான் உன்னை தேடி வருகின்றாள். இதைவிட அதிகமான கஷ்டத்தை உனக்கு கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் தான் இவளுடைய எண்ணம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் உன்னுடைய தேவைகளை எல்லாமும் உணர்ந்து நீ இவற்றையெல்லாம் கண்டு கொள்ளாமல் இத்தனை காலமும் கடந்து வந்து விட்டாய். ஆனால் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறதல்லவா? எத்தனை காலம்தான் இதை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு இருக்கிறதல்லவா? அதனால் இனிமேலாவது இதை எல்லாமும் உணர்ந்து கடந்து நாம் வாழ வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த அப்பா சொல்வது போல சுற்றி இருந்து உனக்கு சூழ்ச்சிகளால் வேதனைகளை கொடுக்க நினைக்கும் இந்த மனிதர்களை ஒருபொழுதும் நீ விட்டு விடாதே. இவர்களை உன் வீட்டிற்கு அனுமதி தரவில்லை. ஆனால் ஒரு பொழுதும் இவர்களால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நீ கட்டாயமாக உள்ளே அனுமதித்து விடக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்க இருக்கும் இந்த உண்மைகளை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.